ஹாய் கைஸ். ப்ளாகரில் ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளாகரில் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எதுக்காக அப்படின்னா, யார் வேணாலும் வந்துட்டு ப்ரொஃபைலை வந்துட்டு பார்க்கலாம். நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைல், நம்ம மேல் ஆர் ஃபீமேல், நம்மளோட லொக்கேஷன் என்ன, ஸோ எல்லாமே தெரிய வரும். அது தெரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ப்ளாக் பார்க்க வர ரீடர்ஸ்க்கு நம்ம ப்ளாகில் இருக்கிற போஸ்ட் பார்த்தா போதும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற நீட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ரொஃபைல் நம்ம அப்டேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி அப்டேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை வந்துட்டு ப்ளாகில் ஹைட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தோன்னா இது வந்துட்டு என்னோட ஒரு ப்ளாகு. ஸோ சும்மா நான் நம்ம வீடியோக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு ப்ளாகு ரன் ஸ்கிரிப்ட் எஸ்பியூன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் தெரியும். வியூ மை ப்ரொஃபைல் அப்படின்னு போனோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்மளோட ப்ரொஃபைல் நேம் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணிடணும் அப்படின்னா இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம சிஸ்டரோட ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே இவங்களோட ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைலில் போனோம் அப்படின்னா வியூ மை கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பாருங்களேன், அவங்களோட ப்ரொஃபைலில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபீமேல், அக்கௌண்டிங், சத்தியமங்கலம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க சத்தியமங்கலங்கிற லொக்கேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ப்ளாகர் உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லே அவுட்ங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. ஸோ லே அவுட் உள்ளே போனோம் அப்படின்னா நேவிகேஷன் பார், ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சைட் பார் ரைட்டில் கீழே அபவுட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை நீங்கள் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சிலதில் ஷோ விட்ஜெட்னு இருக்கும். அதை ஆஃப் பண்ணாலே போதும். இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த விட்ஜெட்டை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து போயிடும். அபவுட் மீ ஆஃப் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு தெரிய தான் செய்யும். ஷோ அபவுட் மீயை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வியூ ப்ளாக் கொடுத்தோம் அப்படின்னா இப்போது வருது. பட் இப்போயும் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வரதான் செய்யுது. ஸோ அப்போது நம்ம கம்ப்ளீட்டாக அந்த விட்ஜெட்டே வந்துட்டு ரிமூவ் பண்ண தான் செய்யணும். அப்போது அபவுட் மீ போயிட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் கொடுத்துருங்க. ரிமூவ் கொடுத்துட்டிங்கனாலே அது அந்த இடத்துலேருந்து போயிடும். ஸோ போயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இப்போ திருப்பி போய் ப்ளாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அபவுட் மீ செக்ஷனே இருக்காது. இது நமக்கு அவசியம் இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சரில் நமக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் கேட்ஜெட் கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா ப்ரொஃபைல் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் செல்ஃப் டு யுவர் விசிட்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா திருப்பி ஆட் ஆகிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்களா, அபவுட் மீன் இருக்குது. இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், மேலே அபவுட் மீ காட்டும். ஸோ இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதனால என்ன பண்ணுறோம், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட ப்ளாகர் வந்துட்டு அந்த விட்ஜெட்ஸ்லாம் எப்படி ஷோ ஆகணுங்கிறது ஃபுல்லாக இதில் தான் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மாற்றலாம், இதெல்லாம் மாற்றினா என்ன மாறுதுங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் கைஸ்.